அயன் எக்ஸ்சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா லூஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை தான் வந்து அயன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றாங்க. ஸோ பொதுவா நீங்க வந்து ஒரு நேச்சரான பிளேஸ்க்கு போகும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், சூதிங்கா இருக்கும். அது போக அவங்க வந்து நம்மளுடைய 5 எலமெண்ட்ஸுமே நம்மளுடைய 5 இந்த படைப்பாற்றலுக்கு ரிலேட்டடு, எல்லா சக்ராஸ்க்கும் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபயர் வந்து நம்மளுக்கு வந்து அதான் ஒவ்வொரு பூர்வக்குடியிலயும் ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபயர் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. தண்ணியை வந்து ரிச்சுவல்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே செய்யறோம் இல்லையா, ஹோமம் செய்யறோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரிச்சுவல்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்டைரக்டா நம்மளுக்கு இந்த ப்ராக்டிசஸ்க்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஓகே, எல்லாத்துக்கும் அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா, நீங்க வந்து அந்த வாய்டு ஸ்டேட்ல நீங்க கம்ஃபர்டபுளா கடந்து உங்களுடைய குவாண்டம் ஃபிளிப்பை நீங்க வந்து பண்ணணும். இத வந்து ஸோ நீங்க மெடிடேஷனும் பண்ணணும். அது போக நீங்க அப்படியே அந்த ஸ்டில்னஸ்லயே அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஏன்னா இந்த பிசிக்கல் பீயிங் தான். ஸோ இந்த அன்றாட வாழ்க்கையில நீங்க வந்து மூமெண்ட்லயும் நீங்க அந்த நிலையிலேயே இருக்கிறதுக்கு தான் நீங்க வந்து நேச்சருக்கு போறது, அந்த ஹை எனர்ஜிஸ் எல்லாம் வந்து நம்ம சென்ஸ் பண்றது. ஓகேங்களா? ஆஹ் அதுக்கு மேல வந்து அவங்க வந்து எய்த்து சக்கரான்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கை எங்க வந்து இணையுதோ, நம்ம மேல அப்படி ஒரு சுண்டு விட்டோம்னா அங்க ஒரு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஞாபகப்படுத்திட்டு அந்த வழியா நம்ம அந்த சென்ட்ரல் சேனல் பிரீத்திங்க பண்ணலாம் அப்படின்லாம் கூட அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து நேச்சர் வந்து இயற்கையில இருக்கும்போதோ, ஒரு பீச்ல நடக்கும் போதோ உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு சைக்கிளோட இந்த ரூட் சக்கராவை தவிர, ரூட் சக்கரா வந்து நம்மளுடைய சஸ்டைன் ஆகிற ஒரு இது. அது போக உங்களுக்கு அந்த மற்றது எல்லா சக்கரமும் உங்களுக்கு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அந்த ரிலேட்டடா உங்களுக்கு வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்க அந்த சர்க்கியூட்னு சொல்றாங்க இல்லையா, எனர்ஜி சர்க்கியூட்ஸ் எல்லாமே பில்டு பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த எல்லா எலமெண்ட்ஸும், நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தொடர்புடையது. ஓகே, இது வந்து நேச்சரோட நீங்க வந்து இணைஞ்சு இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து இந்த இந்த வாய்டு ஃபேஸ்க்கான ஒரு அப்படியே மனசு வந்து அமைதி ஆகும். அதை வந்து பெட்டரா நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் எண்ணங்களே இல்லாம இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். ஏன்னா பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் இருக்கிறது எதோட வேலை? மைண்டோட வேலை. ஏன்னா அதனாலதான் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் மாதிரி வேகமா நம்ம சுத்திக்கிட்டு இருக்குது நம்ம மைண்டு. அதனாலதான் ஆன்மா சொல்றதை கேட்க முடியாம நம்மள அந்த பக்கம் போக விடாம பண்ணுது. அதை நீங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க வந்து தாட்லெஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம இருக்கணும். இதை எப்படி பண்றதுன்னா, நீங்க வந்து இல்லைன்னா நம்ம ஆட்டோ பைலட் மோட்ல யாராவது வந்து சொன்னாலே நம்மளுக்கு வந்து டக்குன்னு கோவம் வர்றது, இல்லைன்னா இதுக்கு நம்மளையே அறியாம நம்ம இது இப்படி நம்ம ரொட்டீனா ஒரு மாதிரி மெஷின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஆட்டோ பைலட்டா நம்ம வந்து போயிட்டு இருக்க வேண்டியதா. நம்மளோட எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓகே, அது அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து அப்பப்ப வந்து போகணும். எப்பயுமே நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதுக்கு தான் மைண்ட்ஃபுல்லா ஒரு எந்த ஒரு செயலையுமே வந்து நல்லா மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ப்ரெசன்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க, நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப இந்த நொடியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா எதுவுமே இருக்காது. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாடியே வந்து சேஃப் ஜோனுக்கு போகும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து எல்லாருமே எல்லாருமே ஏன் ப்ரெசன்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த அந்த பாடியை வந்து கம்ஃபர்டபுளா வைக்கிறது மூலமா, நம்ம எண்ணங்களை குறைக்கிறது மூலமா நம்ம எங்க இருப்போம், ஈஸியா அந்த ஆன்மாவோட ஒன்றின அந்த ஸ்பிரிச்சுவல் சோல்ஃபுல் சைட்ல தான் நம்ம இருப்போம். ஓகேங்களா? இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து தூங்கி எந்திரிக்கும் போது வந்து நீங்க வந்து நினைக்கலாம், ஓகே இப்ப பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க நடக்கிறீங்க, கால் எப்படி தரையில படுது, நீங்க எப்படி வந்து என்ன சொல்றது, இப்ப பிரஷ் பண்ண போறீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அது வரைக்கும் நான் வந்து மைண்டை வந்து எதுவுமே யோசிக்காம, ஃபியூச்சரை பத்தியோ பாஸ்ட பத்தியோ எதுவுமே யோசிக்காம அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நீங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்லோ மோஷன்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிரும். நம்ம வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்லயே இருப்போம். நம்ம அப்ப வந்து ஏன்னா மைண்ட் எந்திரிக்கும் போது நம்ம வந்து அந்த
கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் ஸ்டேட் வந்து எல்லாமே அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரே டியூனிங்ல இருக்கும். ரெண்டும் தனித்தனியா இயங்காம ஒரு போல நம்மளுக்கு வந்து சேர்ந்தாப்புல இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம மைண்ட் ஆட்டோ பைலட் மோடுக்கு அந்த திங்கிங் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஹ் இந்த இந்த தாட்லெஸ் ப்ராக்டிஸ வந்து நம்ம பண்ணும்போது மோர் அண்ட் மோர் நம்ம வந்து ப்ரெசன்ட்ல இருக்க கெப்பாசிட்டி நம்மளுக்கு வரும். ஓகே மாஸ்டர். ஸோ இந்தந்த வழிகள்ல எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், மோர் அண்ட் மோர் நீங்க வந்து ப்ரெசன்ட்ல இருக்கும்போது நம்மளுடைய தாட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிலீவ்ஸ் இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ என்ன என்ன பண்றீங்க, உங்க மைண்டை தான் நீங்க வந்து வேகமா ஓட்டுறீங்க. ஓகேங்களா? அது நம்ம வந்து இந்த அமைதியா இருக்கும்போது நம்ம அந்த போட்டான்ஸ் தான் வந்து நம்மளுடைய ரியாலிட்டி காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ நீங்க வந்து கான்சியஸா எது மேல ஒரு பிரத்தை வைக்கும் போதோ உங்களுடைய போட்டான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படிங்கறது வந்து இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இதுல வந்து தாட்டையும் எனர்ஜியும் சேர்த்து நம்ம வந்து ஒன்னாக்க போறோம். அப்ப என்ன ஆகும், நம்ம ஆன்மா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அங்கேயே அந்த நம்மளுக்கு போட்டான் டென்சிட்டி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேயே நம்ம எனர்ஜி வந்து நல்லா நம்மளுக்கு எனர்ஜி உருவாகுது. நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த ஆன்ம ஒளிய நம்மளால புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து இங்க வந்து கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து இதோ ட்ரை பண்ணலாம் மாஸ்டர். நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. இத வந்து ஜஸ்ட் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுதான் நம்ம வந்து இந்த பிராக்டிஸ வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாருமே வந்து மைண்ட் ஐடென்டிஃபைடு இதுல இருக்கிறோம். என்ன சொல்றோம், நம்ம அந்த ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி சைட்ல இருக்கோம். நம்ம இப்ப என்ன இப்ப என்ன நினைச்சுக்கணும்னா, நான் வந்து நம்ம அந்த ஈகோயிக் சைடு, அந்த மைண்ட் சைடை வந்து நம்ம இப்ப வந்து ட்ரிகர் பண்ணணும். நம்ம வந்து என்ன சொல்றது, இப்ப வந்து கண்ணை முடிட்டோம், கண்ணை திறந்துட்டோம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்னால இது முடியாது, அதுலயும் நான் தான் வருது, நான் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது, இல்லைன்னா நான் இது பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ்வலா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நினைச்சு பாருங்களேன். நினைச்சு அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி ஒரு 2 தடவை இந்த தாட்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து கிக் அப் ஆகும் நம்ம உடல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம நெக்கு பகுதி வந்து அப்படியே இறுக்கமாகும், வாயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஹார்ட் வந்து ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், செஸ்ட் மேல பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம காலெல்லாம் தலதலான்ட்டு போற மாதிரி இருக்கும், ரொம்ப பவரே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இத வந்து ஒரு 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 நிமிஷம் எடுத்துட்டு இந்த என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டு இப்ப வந்து நீங்க நினைச்சது எல்லாமே இப்ப வந்து மறந்துட்டு இப்ப வந்து நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. டீப் பிரீத் பண்ணி எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த உள்ளார இருக்கிற உங்களுடைய ஸ்டேட், என்ன சொல்றது, அந்த நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடணும் பாடிய. இப்ப உங்களுடைய சென்ஸ் வந்து உள்ளார அந்த சென்ட்ரல் கோர் சைடுக்கு எடுத்துட்டு போய் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்துங்க. நான், அதாவது நான் ஆன்மான்ற அந்த சிந்தனையை நோக்கி நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ம நிலையில வந்து நம்மளுடைய சிந்தனையும் நம்ம பிரெத்தை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விடும்போது நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க தாட்ஸையும் எமோஷன்ஸையும் நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய சென்சஸ் எல்லாம் நல்லா கிரவுண்டடா இருக்கும், எந்த பதட்டமுமே இருக்காது. அப்படியே நம்மளுக்கு ஹார்ட் ஸ்பேஸ்ல வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும், நம்மளே அப்படியே விரிவடைஞ்ச மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 பேட்டர்னையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போறோம். ஓகே? நம்ம வந்து அந்த நம்ம அந்த டீப் எனர்ஜி வந்து அந்த சென்ட்ரல் சேனல் வழியா நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஐ ஆம் நான் அப்படிங்கிற அந்த சென்ஸையும், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ரொடக்டிவ் பர்சனாலிட்டி நம்ம பாடிக்கு வந்து ஒரு சென்ஸ் கொடுத்தது இல்லைங்களா, ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து அந்த ஓல்டு பேட்டர்ன் இருக்குங்க இல்லையா, நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பாரமா இருந்தது, வீக்கா ஃபீல் பண்ணது எல்லாம் அந்த அந்த பேட்டர்னை வந்து இந்த பேட்டர்னோட நம்ம வந்து கரைக்க போறோம்.
ஓகேங்களா? இத வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க எப்பயுமே நீங்க இந்த ஆன்ம சிந்தனையிலேயே இருக்கும்போது, உங்க பாடியில ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருந்தது இல்லையா? அதுலயே நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாமே எனர்ஜெட்டிக்காவே இருக்கும். இத நீங்க வந்து ம என்ன சொல்றது? மெடிடேஷன்லயே நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க ரொம்ப நாள் வந்து மெடிடேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டீப்பா ரொம்ப நாள் மெடிடேட் பண்றவங்களா இருந்தா, நம்மளுக்கே தெரியும். இப்ப யாராவது சொல்லும்போது நம்மளுக்கு கோவம் வரும். கோவம் வரும்போது பின்னாடி அந்த ஸ்டில்னஸும் அப்படியே இருக்கும். அப்படியே நம்மளுக்கு வர்ற கோவத்துக்கு நம்ம வந்து வெளில கத்த மாட்டோம். ரியாக்ட் பண்ண மாட்டோம். அப்படியே அது வந்து அந்த உள்ளார அந்த ஒரு ஸ்டில்னஸ் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? மெடிடேஷன் பண்ணியிருக்கும்போது, அந்த ஸ்டில்னஸோட அந்த அந்த கோவம் எல்லாமே அது கரையும். ஓகேங்களா? இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த மாதிரி தான் இருக்க சொல்றாங்க. சோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஓல்டு பேட்டர்ன்ல போறதுக்கு பதிலா, நீங்க மெடிடேஷன் பண்ணும்போதே இது வந்து நேச்சுரலாவும் நடக்கும். இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா அடுத்த தடவ அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்க மாஸ்டர். சோ இது பண்ண பண்ண என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து இந்த அப்சசிவ் திங்கிங்கு, ஜட்ஜ்மென்ட் பண்றது எல்லாமே வந்து காணாம போயிடும். நம்ம வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட மாட்டோம். ரொம்ப யாராவது எதாவது சொன்னாலும், நம்ம அது வந்து நம்மள வந்து அஃபெக்டே பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாட்டுக்கு பியூட்டிஃபுல்லா, நல்லா ஒண்டர்ஃபுல்லா நம்ம வந்து வாழ்க்கைய வந்து வாழ முடியும். இல்ல அப்படின்னு நீங்க திரும்ப அந்த ஈகோயிக் பேட்டில்லயே நம்ம இருக்க போறோம். இல்லைன்னா அந்த அந்த சைட்ல அந்த இந்த எனர்ஜிஸ் நம்மளுக்கு இன்டகிரேட் ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து அப்சசிவ் திங்கிங், டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் வரும். இல்லைன்னா வேற மைண்ட் அசோசியேட்டட் டிசீஸா வந்து அல்சைமர்ஸ், எபிலப்சி அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. So நம்ம இது பண்ணோம்னா அதையெல்லாம் தவிர்க்கலாம். எந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு கூட நிறைய யோகாசனம் அதெல்லாம் வந்து அஹ், பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்ப வந்து ஃபைனல் சாப்டருக்கு வந்திருக்கோம். இதுல இதுல ஆத்தர் சொல்றது ஒண்ணுமே இல்ல. நீங்க இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சோல், அதாவது நம்ம ஒரு எனர்ஜி பீயிங், எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்தோம். எனர்ஜினா எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய எனர்ஜியோட 5 உண்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த எனர்ஜி லெவல நம்ம பிளாக்கேஜஸ் எல்லாம் இல்லாம சரி பண்ணி நம்மளே நம்ம பர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்கு ஆஹ் நம்ம வந்து இந்த 7 எனர்ஜி கோட்ஸை வந்து நம்ம வந்து பண்ணோம். ஓகேங்களா? இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வுங்கிறது வரும். இத நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? எல்லாமே வந்து குவாண்டம் ஃபிளிப் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே எனர்ஜி மாதிரி தெரியும். எப்படி இந்த 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 உலகத்துல வந்து எதுவுமே வேற கிடையாது. எனர்ஜி தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது லிட்ரலா உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்படி மேட்ரிக்ஸ் படத்துல வந்து ஹீரோ பாப்பான்ல எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எல்லாமே கோட் மாதிரி இருக்குங்களேன்னு தான் மேட்ரிக்ஸ்குள்ளார. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எல்லாமே எனர்ஜியா தெரியணும். ஓகே. அப்படி அந்த லெவலுக்கு நம்ம வந்து நம்ம குவாண்டம் ஃபிளிப்பை நம்ம பண்ணணும். இது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குவாண்டம் லெவல்ல என்ன இருக்குது? நம்ம அதிகமா இந்த ஆட்டம்குள்ளார இந்த நியூட்ரான், புரோட்டான் இருக்கிறத விட அந்த ஸ்பேஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. நம்மளே அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கிறோம். எல்லாமே அதுதான் நம்மளோட மைண்ட் பிராக்டிஸ் எல்லாமே பண்ணும்போது அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த வாய்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுலதான் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து ரொம்ப பொறுமையாவும் இருக்கு. நம்ம கொஞ்சம் பொறுமையா வந்து இதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே புரியும். நம்மளுக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம அந்த காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல நம்ம செஞ்சுட்டு வந்ததுதான். அதனால எதுவுமே வந்து வேஸ்ட் கிடையாது. எல்லாமே நம்மளுக்காக தான் அப்படிங்கறது நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். வெளியில எந்த நம்ம அந்த காஸ்மிக் பஸ் ஸ்டாப்ல என்ன டீல் போட்டு வந்து என்ன டஃப் சுச்சுவேஷன் அப்படின்னாலும் அது நடக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஜாலியாவே இருக்கும். மசில் மெமரி மாதிரி இது செல்லுலார் லெவல்ல நீங்க இந்த ஹை வைப்ரேஷனை வந்து ஸ்டோர் பண்ணணும். இந்த பிராக்டிஸ் எல்லாம் ஜஸ்ட் அந்த மெடிடேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு ஏன் வந்து 41 டேஸ்க்கு பண்ணுங்க, கண்டினியூஸா பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது எதுக்குன்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் நம்ம பண்ண டேமேஜ் எல்லாம் போக நம்ம வந்து செல்லுலார் லெவல்ல அந்த அந்த எனர்ஜிஸ் அந்த அந்த வாய்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கும்ல, அது கொண்டு போகும்போது தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா நடக்கும். இத பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, இது இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஹெல்தியா, ஹாப்பியா நம்மளுக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரி இருக்குது.
திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை எப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, எப்ப ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. எப்பயுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு எதா உம் அஹ் நீங்க வேணா ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம வந்து தூங்கும்போது தூங்கும்போது கம்பல்சரி தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஏன்னா தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப படுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்ப சேஃப் ஆயிடுச்சு, நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, நம்மளுக்கும் வந்து எந்த அட்டாக்கும் நடக்காது, நம்ம நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபேஸ்க்குள்ளார போகுது. அப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்றதுக்கு அதனாலதான் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கணும், தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணணும், எந்திரிக்கிறதுக்கு அப்புறம் மெடிடேஷன் பண்ணும் அப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்களே ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. இத எப்படியெல்லாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸை கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் இந்த ப்ராக்டிசஸ வந்து இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் மெத்தடை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து லிஸ்ட் போட்டுக்கோங்க. என்ன டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மள அப்படியே டிவிக்குள்ளார போய் விழுந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா, நம்மள அறியாம இப்படின்னு உள்ளார வந்து புல் பண்ணப்படும். அப்ப டக்குன்னு நீங்க வந்து உங்களுடைய சென்ஸை வந்து உங்களுக்குள்ளார எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது, சமைக்கும் போது அது மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுவும் பண்ண முடியலையா, நீங்க வந்து இன்னும் இந்த என்ன சொல்றது, அதாவது தனியா நம்மளுக்கு இதுக்குன்னே டெடிகேட்டடா ப்ராக்டிஸ் பண்ண முடியலைன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோட கம்பைன் பண்ணி சமைக்கும் போது இது பண்ணுவேன், நம்மளுக்கு வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா நமக்கு வந்து கல்ச்சரலா நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்களா, அதே தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே அந்த ஸ்டேட்லயே இருப்போம். நம்ம வந்து என்ன சொல்றது, பிரேக்கே ஆகாது நம்மளுக்கு வந்து. இது வந்து ஓரளவுக்கு இந்த மசில் மெமரி, இந்த செல்லுலார் லெவல்ல நம்மளுக்கு வந்து இந்த மெமரி ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு நடுவுல ஒரு கேப் விட்டாலும் எங்க விட்டீங்களோ அங்க இருந்து தொடருவோம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து மெடிடேஷன்ல இதுல சொல்லுவாங்க இல்லையா, நீங்க போன ஜென்மத்துல நீங்க வந்து சாதனை எங்க கட் பண்ணி விட்டீங்களோ, இந்த இந்த பிறவில நீங்க உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ நீங்க அப்ப எங்க விட்டீங்களோ அங்க இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு ப்ராக்ரஸ் ஆக்கிட்டே தான் நம்ம இருப்போம் அப்படிங்கறது சொல்றாங்க. இத நீங்க யோகா எல்லாம் பண்ணா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கீப்பிங், அதாவது நம்மளுக்குள்ளார ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங் பெட் டைம், மார்னிங் ஸ்கேனு, பெட் டைம் கிராட்டிடியூட் பண்ண பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ஸ்ல இருப்போம். நான் அப்ப வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் நேச்சுரலா நடக்கும். நம்ம தான் திங்க் பண்ணணும், நம்ம எப்படியெல்லாம் நம்ம இந்த எனர்ஜி சர்க்கியூட்ஸை வந்து நம்ம உடம்புல வந்து நம்மளுக்குள்ளார செல்லுலார் லெவல்ல நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்ம எனர்ஜி சர்க்கியூட்ஸை பில்ட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்ல டெய்லி 10 மினிட்ஸ்க்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்டா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்தே தீரும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றது, அதுக்குதான் நம்ம வந்து முயற்சி, நம்ம தெரியாமலும் நம்ம ப்ராக்ரஸ் வந்து அதை நோக்கிதான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆத்தர் வந்து சொல்றாங்க. ஓகே மாஸ்டர்ஸ்.